Good morning, viewers. These things happen again and again in congested cities. ரொம்ப கன்ஜஷனாக ஒரு நெரிசலான நகரங்களில் நெருக்கமான இடங்களில் பில்டு ஹாஸ்பிட்டல்ஸ். அந்த ஹாஸ்பிட்டல்ஸை கட்டி அதில் வந்து ஃபயர் ஆக்சிடென்ட்னா தெர் இஸ் நோ வே டு எஸ்கேப். ஃபயர் எக்ஸிட் அப்படிலாம் வைக்காமல் அவங்க எய்ம் ஆன் ப்ராஃபிட் ஒன்லி, லாபத்தையே வந்து தனது குறிக்கோளாக வச்சுருக்கிறதுனால இப்போ 3 நியூ பார்ன்ஸ், புதிதாக பிறந்த குழந்தைகள்னு அர்த்தம், 3 இன்ஃபேன்ட்ஸ், சிசுக்கள் கில்ட் இன் மகாராஷ்டிரா ஹாஸ்பிட்டல் ஃபயர். 36 இன்ஃபேன்ட்ஸ் ரெஸ்கியூட், 36 குழந்தைகளை காப்பாற்றிருக்காங்க. இன்ஸ்பைட் ஆஃப் தட், இருந்த போதிலும் 3 குழந்தைகள் வந்து இறந்து போயிட்டு. இன் மகாராஷ்டிரா ஹாஸ்பிட்டல் ஃபயர் ரெஸ்கியூடு ஃப்ரம் எஸ்என்சிஇ ஆஃப் டிஸ்ட்ரிக்ட் உமன்ஸ் ஹாஸ்பிட்டல் இன் அமராவதி. பிளேஸ்னா அந்த தீ ஸ்டார்டட் ஆஃப்டர் எ வென்டிலேட்டர் எக்ஸ்ப்ளோடட். வென்டிலேட்டர் வந்து வெடிச்சிருச்சு. வாட் இஸ் அண்ட் வென்டிலேட்டர்னு சொன்னால் 2 மீனிங் இருக்குது. வென்டிலேட்டர்னால் ஜன்னலும் வென்டிலேட்டர் தான். உயிரை காக்கக்கூடிய ஒரு சுவாசிக்கக்கூடிய ஒரு கருவிக்கு பேர் வென்டிலேட்டர் தான். அதுவே இந்த உயிரை காப்பாற்ற வைக்கக்கூடிய அந்த கருவியே வெடித்து உயிரை எடுக்குது. ஸோ திஸ் இஸ் கால்டு ஐரணி. ஐரணின்னா அதுதான், எது உயிரை காக்கக்கூடியதே உயிரை வந்து பறிக்குது அப்படிங்கிறது ஐரணி தானே. சேஸ் போலீஸ் 7-member பேனல், 7 பேரை கொண்ட ஒரு குழு டு ப்ரோப் த இன்சிடென்ட், சேஸ் ஹெல்த் மினிஸ்டர். 3 நியூபார்ன்ஸ் வேர் கில்ட் அண்ட் 36 வேர் ரெஸ்கியூட் ஆஃப்டர் எ ஃபயர் ப்ரோக் அவுட்னா திடீர்னு ஏற்படுறது. ஆஃப்டர் எ ஃபயர் ப்ரோக் அவுட் அட் த ஸ்பெஷல் நியூபார்ன் கேர் யூனிட் ஆஃப் த டிஸ்ட்ரிக்ட் உமன்ஸ் ஹாஸ்பிட்டல் இன் அமராவதி, மகாராஷ்டிரா இந்த ஏர்லி ஹவர்ஸ் ஆஃப் மண்டே. ஏர்லி ஹவர்ஸ் அப்படின்னா விடிய காலையில் 3 மணி 4 மணி. இந்த வி ஹவர்ஸ் அல்லது ஏர்லி ஹவர்ஸ் அப்படி சொன்னால் 12 மணிலேருந்து 5 மணி விட்டு உள்ளது அந்த ஏர்லி ஹவர்ஸ் தான் வி ஹவர்ஸ், WEE, வி ஹவர்ஸ் அல்லது ஏர்லி ஹவர்ஸ்னு சொல்கிறோம். The police said that a ventilator exploded and caught fire on the 3rd floor of the unit. 3வது மாடியில் 6 infants were rescued. At the time of the fire, 36 newborns were admitted, which provides treatment to premature babies. அதாவது 10 மாதத்துக்கு குறைவாக பிறந்துக்கிறாங்க ப்ரீமெச்சூர் பேபிஸ் அண்ட் நியூ பார்ன்ஸ் who have low birth weight and are in critical condition. குறைந்த எடை 3 கிலோவுக்கும் குறைவாக உள்ள குழந்தைகளை அங்கே வச்சு பார்க்குறாங்களாம். அண்ட் ஃபயர் broke out and began evacuating the babies. They disconnected the medical equipment and shifted the infants to safety as rescue operations got underway. TN drops பரந்தூர் ஏர்போர்ட் ப்ராஜெக்ட், நியூ சைட்ஸ் ஐடென்டிஃபைட். தமிழ்நாடு வந்து இந்த பரந்தூர் அப்படிங்கிற ஏர்போர்ட்டு வந்து கைவிட்டுடுச்சு, அபேண்டன்ட், வேணான்னு சொல்லி கைவிட்டுட்டு. சிஎம் விஜய் வாஸ் சீன் வித் அக்ரிகல்ச்சரிஸ்ட் வேரிங் ஸ்போர்ட்டிங் க்ரீன் ஷால், பச்சை கலர் துண்டு போட்டுக்கிட்டு அவர் விவசாயிகளாக இருக்கார். த ஆல்டர்னேட்டிவ் சைட் வில் பி ஃபைனலைஸ்ட், மாற்று இடம் வந்து ஃபைனலைஸ் பண்ணப்படும். feasibilityனா பாசிபிலிட்டி அண்ட் கன்சல்டிங் த டிபார்ட்மெண்ட் கன்சர்ன். நோ பைபோல்ஸ் அப்படின்னா இடைத்தேர்தல்கள், BYPOLLS till election petitions are disposed of. Gold rings for infants to be stored in walls-னா சேஃப் மாதிரி. தாய்மாமன் தங்க மோதிரம் ஸ்கீம். வாட் இஸ் த நேம் ஆஃப் த ஸ்கீம்? இந்த டிஆர்பிலலாம் கேட்பாங்க, TNPCலலாம். தாய்மாமன் தங்க மோதிரம் ஸ்கீமுக்கு 1 கிராம் கொடுப்பாங்க. 1 கிராம் கோல்டு ரிங்ஸ் மென்ட் ஃபார் நியூ பார்ன்ஸ். அதுக்கு வால்ட்டுன்னா சேஃப் மாதிரி வச்சுருப்பாங்க, அதில் பாதுகாப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இன் ஸ்போர்ட்ஸ், in the second test between Sri Lanka and India, being played at Sri Lanka, Jural piles on, pilesனா என்னென்ன அடுக்கிக்கிட்டே போகிறது, அகனி ஃபார் ஸ்ரீலங்காவுக்கு பெருத்த வேதனையை கொடுத்தார். எப்படின்னா பை ஸ்கோரிங் எ செஞ்சுரி. பந்தன் ஜூரல் ஸ்கோர் செஞ்சுரிஸ் ஃபார் இந்தியா அகெயின்ஸ்ட் ஸ்ரீலங்கா அண்ட் இந்தியா ஆர் இன் எ கமாண்டிங் பொசிஷன். இப்போ இன்னொரு சில ப்ரைவேட் ஏர்போர்ட்டை 11 ஏர்போர்ட்டை ப்ரைவேட்டுக்கு விற்க போகிறாங்களாம். சேஞ்சிங் ஹேண்ட்ஸ்னால் கை மாறுதல். பேனல்னால் ஒரு குரூப் ஆஃப் எக்ஸ்பர்ட்ஸ், ஒரு நிபுணர்கள் அடங்கிய குழு. gives in principle நாடுனா அக்ரிமெண்ட், சம்மதம் சொல்கிறது. டு ப்ரைவேட்டைஸ் 11 ஏர்போர்ட்ஸ், 11 விமான நிலையங்களை தனியார் மயமாக்குறது.
Center insulted the state by US visit bar, says ரேவாந்த் ரெட்டி. தெலுங்கானா சிஎம் வந்து ரேவாந்த் ரெட்டி அமெரிக்காவுக்கு போகிறதா இருந்தது. அது சென்டர் வந்து டிட் நாட் கிவ் பர்மிஷன், டிட் நாட் கிவ் நாட், அக்ரிமெண்ட் கொடுக்கல, அது சொல்லியிருக்காரு. அண்ட் தென் ஃப்ரீ ட்ராவல் ஃபார் உமன் இன் வெற்றி பயணம். முன்னாடி வந்து வெற்றி மகளிர் பயணம்னு இருக்குது, ஃப்ரீ ட்ராவல். இது வந்து இப்போ எக்ஸ்டெண்டட் டு மஃபசுல் அண்ட் டீலக்ஸ் பஸ்ஸஸ். மஃபசுல்னால் ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊர் போகிறது, தஞ்சாவூர் டு திருச்சி அந்த மாதிரி மஃபசுல் பஸ்ஸு. அது முன்னாடி வந்து டவுன் பஸ்ஸில் தான் ஃப்ரீ கொடுத்தாங்க, இப்போ வந்து மஃபசுல் பஸ்ஸஸ். 1 கிராம் தாய் மாமன் தங்க மோதிரம் ஸ்கீம். அந்த சூப்பர் 6 சிலிண்டர் வந்து பொங்கல்லேருந்து கொடுப்பாங்களாம். இது இப்போ வந்து சூப்பர் 6 சிலிண்டரில் ஒன்லி 3 சிலிண்டர் தான் வந்து நிதி பற்றாக்குறையினால 3 சிலிண்டர்ஸ் வில் பி கிவன் ஆஃப்டர் பொங்கல், ஜனவரி மாதம் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது இல்லாமல் இந்த அக்டோபர் 2ஆம் தேதி, தட் இஸ் காந்தி ஜெயந்தியிலேருந்து இந்த விமன் ஃப்ரீ ட்ராவல், அது வந்து வெற்றி பயணம். இது வந்து இதுக்கு எவ்வளோ ஆகும்னு தெரில. எக்ஸ்செக்கர் அப்படின்ற ட்ரெஷரி, ஹவு மச் மணி would they have to incur, how much money they have to spend, எவ்வளோ பணம் வந்து அவங்க செலவழிக்கணும் அப்படிங்கிறது வந்து தெரியும். சிபிஆர்எஃப் சென்டர் ரிசர்வ் போலீஸ் ஃபோர்ஸ் சப் இன்ஸ்பெக்டர் வாஸ் இன்ஜூர்ட் அண்ட் அட்லீஸ்ட் 2 houses were torched. டார்ச்டுன்னா நெருப்பு பிடிச்சி நெருப்பால் பொசுங்கிறது, டார்ச்டு. ஆஃப்டர் வயலன்ஸ் erupted, வன்முறை வெடித்தது between 2 groups in Manipur on Monday. Road blockade blocked by local people. லோக்கல் பீப்புள்னால ரோடு வந்து பிளாக் பண்ணப்பட்டிருக்கு. அமீட் ரிப்போர்ட்ஸ் ஆஃப் வயலன்ஸ், வன்முறை இருக்குது. ப்ரோப்னா என்கொயரி, விசாரணை. டிஎன் கவர்மெண்ட் டு பே ஃபார் 3 domestic எல்பிஜி சிலிண்டர்ஸ் இயர். ஒரு வருஷத்துக்கு 3 சிலிண்டர் கொடுப்பாங்களாம். எல்பிஜினா லிக்விஃபைட் பெட்ரோலியம் கேஸ். ஃபியூவல் எய்ட் அண்ட் ஃப்ரீ ரைடு. ஓவர் 1.3 crore families to benefit from LPG cylinder family. How many people will be benefited? பெனிஃபிஷியரிஸ்னால் அதனால் லாபமடைபவர்கள் 1.30 கோடி. காஸ்ட் எக்ஸ்செக்கர்னா ட்ரெஷரி, அரசாங்க கருவூலத்துக்கு எவ்வளோ செலவாகும் அப்படின்னா 4000 கோடி. ஒரு வருஷத்துக்கு 4000 கோடி செலவாகுமா. விமன் கேன் ட்ராவல் ஃப்ரீ on express buses, LSS limited stop services and deluxe buses also under Vetri Payanam scheme. No restrictions. Vidiyal Payanam to allow women to travel on express, LSS limited stop service and deluxe buses. To cost the exchequer roughly 6,000 crores a year. ஒரு வருஷத்துக்கு 6000 கோடி செலவாகுமா. இது இந்த கேஸ் கொடுக்கறதுக்கு ஒரு வருஷத்துக்கு 4000 கோடி. இது 4000 கோடி, அது 6000 கோடி. இந்த சுவோமோட்டோ ஸ்டேட்மெண்ட். சுவோமோட்டோனா இப்போ இருக்க நிலைமையிலே, சுவோமோட்டோனா இப்போ உள்ள பொசிஷன். and come to sports. We go to sports news. Jural and Pant turn up the heat on a rain heat day. மழையால் பாதிக்கப்பட்ட நாளில் ஜுரல் அண்ட் பந்த் ஹீட்டை வந்து டேன் அப் பண்ணாங்க அப்படிங்கிறாங்க. The afternoon turned grimனா serious. Dark clouds hung low. கருமேகங்கள் கீழே சூழ்ந்தன. Dark clouds, கருமேகங்கள் hung low. Skyscrapers became silhouettes. Skyscrapersனால் வானத்தை தொடர்றது போல். ஸ்கிராப்னா ஸ்க்ராட்ச் பண்ணுற அளவுக்கு உயர்ந்த கட்டிடங்களுக்கு பேர் ஸ்கைஸ்கிராப்பர்ஸ்னால் வானளாவிய கட்டிடங்கள். became silhouettesனால் அந்த நிழல் உருவங்கள். from view. The rain was that intense. மழை வந்து அந்தளவு தீவிரமாக இருந்துச்சு. cascading in waves. cascadeனா வாட்டர் ஃபால்ஸ் மாதிரி வந்துச்சான். The god of small things. Slanting silver ropes slammed into loose earth. This liquid intervention, அதில் அப்படி பொய்டிக்கலாக சொல்லியிருக்காங்க. A.C. Vijaykumar has written that India first innings, Yashwant Jaiswal clean bowled Asita 45 runs. India total for 9 wickets declared in 138 overs 503. India has scored in the first innings 503 for 9 wickets declared. And Sri Lanka in its first innings total for 2 wickets in 3 overs 8 runs. So Pant 63 with 89 balls and 6 fours and 2 sixes fell off the first ball after lunch.
while trying to clear long off against off spinner Keshara Nuvanta. Jural though remained calm. Jural ரொம்ப காமாக இருந்தார். accumulating runs. ரன்களை சேகரித்தல். accumulateனா சேர்க்கிறது. The steady trot even as he saw Manish Shankar flicker while before edging left arm spinner. I believe in speed and staying straight. India crashes out after another lackluster show. ஹாக்கியில் அர்ஜென்டினாவுக்கு எதிராக இந்தியா தோற்று போயிடுச்சு 5-2 அப்படின்னு. 2-4 deficit, 15 minutes to beat Pakistan. That's all in this news. Thank you.